ஓம் சக்தி. பெண்களை வளர்த்தால் கலை வளரும், பக்தி வளரும், பாசம் வளரும், பண்பு வளரும், உலகமெல்லாம் செழுமையும் செம்மையாக இருக்கும் என்பதற்காகவே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீகம் இயக்கத்தை அமைத்து அருள்மிகு பெரும் தெய்வம் பங்காரு அம்மாவை குருவாக ஏற்று அவர் வழியில் இயல், இசை, நாடகம் என அனைத்து முறையிலும் ஆன்மீகத்தை அடைய முயற்சிக்கும் அனைவருக்கும் வரவேற்பு. அந்த அருள்வாக்கு இப்பொழுது கவனமா கேளுங்க. நான் கன்னடம் அதுல இருக்குன்னா கன்னட சக்தி ஒளி இருக்கு, கன்னடத்திலையும் அருள்வாக்கு இருக்கு. பங்காரு அம்மா கன்னடா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயுமே நீங்கள் அம்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால் எப்போ வந்தாலும் அவர் அருளாசி கொடுத்த மந்திர நூலும் அவர் அருளிய அருள்வாக்கையும் எப்போதுமே கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வழி கிடைக்கும். ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. எனக்கல்ல உங்கள் பிழைப்புக்காக. எனக்கு அபிடேகம், ஆராதனை, அலங்காரம், மண்டபம், சலவை கற்கள் இவை அனைத்தும் தேவையா என்று பலரும் நினைக்கலாம். இவையெல்லாம் எனக்காக அல்ல, பலருடைய பிழைப்பிற்காகவே இவற்றை செய்ய சொல்கிறேன். இதன் மூலம் அதிக லாபத்தை அடைய நினைப்பவர்கள் பாவ மூட்டையையே சேர்த்து கொள்கிறார்கள். நிலம், நீர், வானம், மலை, கடல் அனைத்தும் உங்கள் பிழைப்பிற்காகவே இயங்குகின்றன. நாளைய உலகம் பெண்கள் உலகம். அதனால்தான் பெண்கள் அறநிலையை வளர்க்கிறேன். எனக்கல்ல உங்கள் பிழைப்புக்காக நான் அருள்வாக்கில் வழி நடத்துவது எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அம்மாக்காக, அம்மாவுக்கு பிடிச்சது, அம்மாவை சந்தோஷப்படுத்துவதற்கு அம்மாக்காகன்னு சொல்கிறது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு, நான் அருவுருவானவள், எதையும் எனக்கு நீ தருவது கடினம், ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பக்தி, தொண்டு, தர்மம், தியானத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கான விஷயமாக எடுத்துக்கொள்வேன். எனக்கு அபிடேகம், ஆராதனை, அலங்காரம், மண்டபம், சலவை கற்கள் இவை அனைத்தும் தேவையா என்று பலரும் நினைக்கலாம். ஏன்னா இவங்க நாத்திகவாதி என்ன சொல்லுவாங்க, உங்கள் தெய்வம் தான் எங்கேயுமே இருக்கு, தூணில் இருக்குது, துரும்பில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கு, அதுக்கு ஏன் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க, அதுவும் பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம், அலங்காரம் பண்ணுறீங்க, மண்டபம் கட்டுறீங்க, வீடு கட்டலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவையெல்லாம் எனக்காக அல்ல, நீங்கள் செய்கிற விஷயம் எனக்காக அல்ல, பலருடைய பிழைப்பிற்காகவே இவற்றை செய்ய சொல்கிறேன். என்னன்னா அந்த அகல் விளக்க பாருங்க, அதில் என்ன ஒரு வியாபாரி பண்ணியிருப்பாரு, ஒரு ஒரு வியாபாரி பண்ணியிருப்பாங்க, குயவன் அந்த விளக்கு அகல் விளக்க செஞ்சிருப்பாங்க. ஏன் அந்த கேப்சிகம் இருக்கு, கேரட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் பண்ணா, ஒரு விவசாயியோ தொழிலாளியோ பண்ணியிருக்காங்க. அது இப்போ எங்கே இருக்கு, குரு பீடத்தில். ஏன் கொடுக்கணும், இயற்கைன்னா அம்மாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு நம்ம காய்கறி அலங்காரம் பண்ணிட்டு அதை எடுத்து போய் அன்னதானத்துக்கு கொடுத்து நிறைய பேருக்கு சாப்பிட வைக்கலாம்னு சொல்லும்போது இத்தனையோடைய பிழைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அம்மா சொல்றாங்க. எனக்கு அபிடேகம், அபிடேகம்னா அபிடேக பொருள், ஆராதனை செய்யும் போதும் அலங்காரம் செய்வதற்கான பொருட்களும் எதற்காகனா அதை தொழிலாக செய்து பிழைப்பு நடத்துவதற்காக தான் இதை செய்ய சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாங்க, இதன் மூலம் அதிக லாபத்தை அடைய நினைப்பவர்கள் பாவ மூட்டையே சேர்த்து கொள்கிறார்கள். அப்படின்னா நியாயமான விலை வச்சு ஏழைகள் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரே ஒரு கற்பூரமாவது காட்டிடணும், 2 வெத்தலையாவது வச்சிடணும், ஏன் ஒரு பூவாவது வச்சிடணும் ஆசைப்படுற வசதி இல்லாத ஒரு பக்தனுக்கு கூட அந்த இதுவே இயற்கையில ரோடு ஓரம் பூவை பெருக்கலாம், அம்மாவுக்கு கட்டலான்னு இருந்தா என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க நிலைமைக்கு எடுத்துட்டு கொடுப்போம். அதனால என்ன சொல்றாங்க, ஒரு பக்தன் தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக வாங்கும்போது அவனை ஏக்கத்துக்கு தள்ளாதேன்னு அம்மா சொல்றாங்க. அடுத்தது நிலம், நீர், வானம், மலை, கடல்
இதெல்லாம் நம்ம எப்பயுமே வழிபடணும். தினம் கீழே தொட்டு கும்பிட்றதுக்கான நிலம், தண்ணியை கண்ணில் ஊற்றிக்கிறது, வானத்தை பார்க்கறது, இயற்கையை வச்சுதான் நீங்க பிழைப்பு நடத்துறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த அருள்வாக்கு எப்படி முடியுதுன்னா, நாளைய உலகம் பெண்கள் உலகம். ஆன்மீகம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? பாதுகாப்பு இருக்காது, அமைதி நிம்மதி இருக்காது. பங்காரம்மாவுடைய ஆசி உரையில கூட சொல்றாங்க, நிம்மதியா வாழணும்னு சொல்றாங்க. உங்க பேரு ಗಣೇಶ್ கைத்தட்டுங்க அவரை. ஆன்மீகம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? ಭಕ್ತಿ ದೇವರ ಆರಾಧನೆ ಇಲ್ದಿರೋ ಜೀವನ ಹೆಂಗಿರುತ್ತೆ? ಒಂದು ಗುರುಗಳ ಭಕ್ತಿ ಇಲ್ದಿರ ಗುರುನ ನೆನೆಸದೇ ಇರ್ತೀರಲ್ವಾ, ಗುರು ಸ್ಮರಣೆ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ನಮ್ಮ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ, ಗುರು ಸ್ಮರಣೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಗುರು ಇದ್ರೇ ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ಜ್ಞಾನ ಆಗುತ್ತೆ, ಮತ್ತು ಅದರಿಂದ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು ಮತ್ತು ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ಆಗಬೇಕಂತ ಕಲಿತೀವಿ. குரு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றலாம். குரு பக்தி இல்லாத நம்ம எது செஞ்சாலும் வியர்த்தமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் குருவை நின்று தான் அடுத்தது எல்லாமே செய்யணும். குருவை மிஞ்சத தெய்வம் இல்லைன்னு அவங்க சொல்லி பேசுகிறாங்க. சூப்பரான பதில். அடுத்த ஒரு கேள்வி, பெண்கள் உலகம் ஆன்மீக ಉಲಗமா இருந்தா 5 விஷயம் என்ன நல்லதா இருக்கும்? ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಈ ಗುರು ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪೂಜೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿದ್ರೆ ಒಂದು 5 ಒಳ್ಳೆ ಉದ್ದೇಶ ಏನಾಗಿರ್ಬೋದು ಅಂತ. குடும்பದ விஷய ಇರ್ಬೋದು, ಮತ್ತೆ ಆರೋಗ್ಯದ ವಿಚಾರನೂ ಇರ್ಬೋದು. குருவோட ஆன்மீகத்தில் இருந்தால் வீட்டில் இருக்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், மனசு திருப்தியாக இருக்கு, எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். இந்த அருள்வாக்காக தான் அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாளைய உலகம் பெண்கள் உலகம், அதனால்தான் பெண்கள் அறநிலையில் வளர்க்கிறேன், ஆன்மீகத்தில் ஈடுபடுமாறு கேட்குறாங்க. இத்தனை சந்தோஷமான விஷயம். இது யார் கொண்டு போறது? நீங்க. அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா, கஷ்டமா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கிறாங்கன்னு நம்பணும். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அருள்வாக்குல என்ன சொல்றாங்க? உங்க பிழைப்புக்காக தான் இதெல்லாம் அபிஷேக அலங்காரம் செய்றீங்க, எனக்காக கிடையாது. எனக்காகன்னு சொன்னா வானம் மலை எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கணும், அதை வச்சு உங்களுடைய பேரன் பேத்தி எல்லாரும் வம்சமா வாழணும்னு அம்மா சொல்றாங்க. அடுத்தது, நாளைய உலகம் என்ன, யாருக்கான உலகம்னா பெண்களுக்கான உலகம். அப்படின்னா பெண்மைக்கான உலகம். அவங்க மட்டும்தான் அன்பு, பண்பு, பாசம். இந்த கலியுகத்துல செல்போன் இருக்கிற காலத்துல, கள்ளக்காதல் இருக்கிற இடத்துல, நிறைய கற்பழிப்புகள் இருக்கிற இடத்துல, கொலை நடக்கிற இடத்தெல்லாம் அது தவறு தவறுன்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுல, என் குழந்தை இதை செய்யக்கூடாது, என்னுடைய ஊர் இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய வீடு இப்படி இருக்கக்கூடாதுன்றதை தான் அந்த அம்மா அழகாக சொன்னாங்க. நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் என் குடும்பம் ஒழுங்கமாக இருக்கும், என்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கும், என் குடும்பம் வந்து நல்லவங்களாம் அந்த தெருவுக்கு தெரிவாங்க. அந்த தெருவு ஊருக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த மன்றம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி மருவத்தூருக்கு வந்திருக்காங்க. அந்த உங்கள் மன்றம் நல்லா வளர்ச்சி அடையணும், நிறைய பேர் அம்மாவை வந்து குரு வழிபாடில் கலந்து உங்கள் குறையெல்லாம் தீர்க்கணும். அதனால் நம்பிக்கையுடைய விஷயமா வளரணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, when women have their own spiritual world, grace over aggression. கடவுளுடைய கருணையில் இந்த பொறாமை விரக்தி எல்லாம் ஒழிந்து போகும். wisdom over wealth. எது பணம் பணம் என்று பிணமாக திரிகிறோமோ அது அல்ல, ஞானமும் அறிவும் தான் முக்கியம்னு நம்ம ஆன்மீகத்தில் உணர்வோம்னு அம்மா சொல்றாங்க. சேவா ஓவர் ஸ்டேட்டஸ். நான் இத்தகைய பணத்தில் உயர்ந்தவன், நான் தொண்டு செய்யணும் போது என்னுடைய டிகிரி, என்னுடைய வசதி இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் சமமாக தொண்டு செஞ்சீங்க இல்லையா, அதுதான் உண்மையான ஆன்மீக உலகம். இன்ட்யூஷன் ஓவர் இம்பல்ஸ். இன்ட்யூஷன்னா என் மனசு சொல்லுது, என்னுடைய ஆன்மா சொல்லுது, தப்பு செய்யாத, துரோகம் பண்ணாத, மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படாத, பேராசைப்படாதுன்னு சொல்றத நீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது உங்க உணர்வு, அதுதான் நம்ம ஆன்மான்னு சொல்றாங்க, அது வெல்லும் சொல்றாங்க. கனெக்ஷன் ஓவர் காம்படிஷன். இப்ப தமிழ்நாடையும் கர்நாடகையும் எது சேர்த்து வச்சிருக்கு? அவர் அன்பு பாசம், அன்பு பாசம், அம்மாவோட ஆசை. ஆசை. எல்லா மொழியும் அன்பின் மொழி, எல்லாமே இறைவனுடைய வழி என்று இந்த வியாழன் குரு பூஜையை இனிதாக அம்மாவுக்கு நன்றி சொல்வோம். பங்காரு பாலகனே, பங்காரு பெருந்தெய்வமே, உன்னை பரதநாட்டியம் மூலம் அழைத்து உன் அருளை வேண்டுகிறோம். இந்த சிறுமைகளுக்கு எல்லாம்
சிறப்பான வாழ்வை அமைத்து அவர்கள் எண்ணம் போல் கலை, திறன், கல்வியில் உடல் ஆரோக்கியம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஆசி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதிபராசக்தி குழும பள்ளி மாணவர்களை மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்கம் சார்பாக வரவேற்கிறோம். கைத்தட்டி வரவேற்போம். என்னுள் நீ நிறைந்தாய், அதை விட எதை நான் கேட்பேன். நீ ஓம் பங்காரி தெய்வமே, 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 பங்காரி தெய்வமே. பாத பூஜை செய்ய வைத்து அருளை தந்த தெய்வமே, மந்திரிப்பு கொடுத்து நீ மருளறுத்த தெய்வமே, என் இருப்பில் ஜோதியாக மிளர்ந்திருக்கும் தெய்வமே, 21 சித்தர் சூழ அமர்ந்திருக்கும் தெய்வமே, பெண்களுக்கு கருவறையில் உரிமை தந்த பாலனே, பெண்களுக்கு வேள்வி பூஜை கற்று தந்த வள்ளலே, பெண்களுக்கு ஞான தீபம் ஏற்றி தந்த ஜோதியே, பெண்களுக்கு ஆன்மீக ஏற்றம் தந்த தெய்வமே. ஓம் பங்காரி தெய்வமே, 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 ஓம் பங்காரி தெய்வமே. ஓம் பங்காரு தெய்வமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் பங்காரு தெய்வமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் பங்காரு தெய்வமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் பங்காரு தெய்வமே உட்கலந்து நிற்குமே. ஓம் பங்காரி தெய்வமே, 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 ஓம் பங்காரி தெய்வமே. சிறப்பாக அமைத்து கொடுத்த அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு முறை பாராட்டுவோம். My name is A. Mubina. I'm studying 7th standard in GB Public. Yes, Sanjana. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. கை தட்டுங்க. டான்ஸ் ஆனா ஜாலியா இருக்கணும். சந்தோஷமா எனக்கு ஆடுறேன், பங்காரு அம்மாக்கு ஆடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த குழந்தைக்கு இன்னொரு முறை கை தட்டுங்க. சிறப்பான பதில். என் பேரு டி சாதனா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஜிபி பப்ளிக் ஸ்கூல்ல. இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் டான்ஸ் ஆனது ரொம்ப ஜாலியா இருந்தது. மை நேம் இஸ் கனிஷ்கா சுரேஷ். ஐ எம் ஸ்டடிங் 7th ஸ்டாண்டர்ட் இன் ஜிபி பப்ளிக் ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது என்னோட பேர் வந்து எச் லக்ஷிதா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஜிபி பப்ளிக் ஸ்கூலில். எனக்கு வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி நர்வஸாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நர்வஸ் ஆகக்கூடாது. ஏன்னா பதற்றம் இருந்தால் படிப்பு வராது. எப்பவுமே அதை நிதானமாக அமைதியாக பொறுமையாக பண்ணிங்கன்னா எல்லாருமே அதிக மார்க் பண்ண எனக்கு முடியும். இந்த பிள்ளைங்க மூலம் ஒரு கரஸ்பாண்டாக சொல்லிக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் கிடைக்கும். உங்களை எங்களுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீட சேனல்லையும் காமிப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு அந்த குழந்தைங்களுடைய கலையின் அர்ப்பணிக்கு நம்மளுடைய பாரம்பரியான பரதநாட்டியத்தை வளர்க்கும் இந்த குழந்தைகளின் திரும்ப ஒரு முறை கைத்தட்டுவோம், பாராட்டுவோம். இதை அழகாக கொண்டு வந்த ஆசிரியர் லதா, ஸ்ரீ மோகனா, விஜயபாரதி அண்ட் விஜயன் அவர்களுக்கும் கைத்தட்டுவோம். என்ன பண்ணாலும் சரி, இது என்னுடைய குழந்தைக்கு நல்லது, அவளுக்கு ஒரு கலை இருந்தால் எதிர்காலத்தில் அவருடைய மன நினைவோடு இருப்பான்னு சொல்லி 21ஆம் நூற்றாண்டிலும் அதிக அக்கறையுடன் ஆதரவை தரும் பெற்றோர்களை முன்னு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும். அப்படியே மனசுல இருந்த பாரெல்லாம் குறைஞ்சுதா இல்லையா? ஓம் சக்தி.
அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.